வெள்ளி விலை ஏறுறது ஒரு ஸ்பெக்குலேட்டிவ் பபுள். நான் போன வாட்டி எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி நீங்கள் கோல்டை வந்து காசாக கன்வெர்ட் பண்ண முடியும். நீங்கள் சில்வரை காசாக இந்தியாவிலேயே சில்வர் இருக்குது. ஹிந்துஸ்தான் ஜிங்க்னு ஒரு கம்பெனி இருக்குது. அதோட ஷேர் விலையெல்லாம் இப்போ உச்சத்தில் இருக்குது. அமெரிக்காவில் வட்டி விகிதம் ஏற ஏற கோல்டு குறையும். ஆனால் இப்போதைக்கு ட்ரம்ப் என்ன சொல்கிறார், எனக்கு தெரிஞ்ச பொருளாதார அறிவில் உங்களுக்கு சொல்கிறேன், எப்போதுமே லிங்க்டு தான். சார் வெள்ளி விலையும் ஏறுது, அதையும் பார்த்துட்டு தானே இருக்கும். சரி, வெள்ளி விலை ஏறுறது ஒரு ஸ்பெக்குலேட்டிவ் பபுள். நான் போன வாட்டி எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி இந்தியாவில் ஆரம்பிச்சது அந்த பபுள். ஒரு வாட்டி கரெக்ட் ஆச்சு. 210 185 வரைக்கும் வந்து திரும்பி 216 வரைக்கும் போச்சு. இது டெஃபினட்டாக கரெக்ட் ஆகும். ஏன்னா வந்து மானிட்ரி மெட்டல் அப்படின்னு சொல்லுவோம். நீங்கள் கோல்டை வந்து காசாக கன்வெர்ட் பண்ண முடியும். நீங்கள் சில்வரை காசாக கன்வெர்ட் பண்ண முடியாது. அதனால் சில்வர் வந்து மெயினாக இண்டஸ்ட்ரியல் யூஸ். நாளைக்கு வந்து பணம் நம்மளுக்கு நிறைய வந்துருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு சில்வர் வந்து குறையும். இந்தியாவிலேயே சில்வர் இருக்குது. ஹிந்துஸ்தான் ஜிங்க்னு ஒரு கம்பெனி இருக்குது. அதோட ஷேர் விலையெல்லாம் இப்போ உச்சத்தில் இருக்குது. ஏன் உச்சத்தில் இருக்குன்னா அவங்க வெள்ளி ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஜிங்க் எடுக்க எடுக்க வெள்ளி வருது. வெள்ளி விலை ஏற ஏற அவங்க ஷேர் ஏறுது. அவங்களோட ஓனர் கம்பெனி வேதாந்தா 52 வீக் ஹையில் இருக்குது. ஏன்னா அவங்க அலுமினியமும் ஜிங்க்கும் பண்ணுறச்ச ஸ்டீல் வருது, சில்வர் வருது. சில்வர் விலை அதிக அந்த கம்பெனியோட வேல்யூ ஏறுது. சார் இந்த தங்கத்தோட விலை ஏறுறதை தடுக்கிறதுக்கு ஒரு தனி மனிதனா என்ன பண்ண முடியும்? ஒரு நாட்டுடைய பொருளாதாரமா நம்ம என்ன செய்ய முடியும்? தனி நபரெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ அமெரிக்கா வந்து வட்டி விகிதத்தை ஏற்றினாங்க. இப்போ வட்டி விகிதத்தை தேவையில்லாமல் குறைச்சிருக்காங்க. அதை பல பேர் அமெரிக்காவில் விமர்சனம் பண்ணியிருக்காங்க. அதை அப்படியே வச்சுருந்தா கூட இவ்வளோ தூரம் தங்கம் ஏறி இருக்காது. இப்போ வட்டி விகிதத்தை அவன் ஏற்றினான்னா டாலர் கோல்டு விலை குறையும். டாலரில் ரூபாவில் குறையுமான்னு எனக்கு தெரியாது. அது ரூபாவை பொறுத்து இருக்குது. அமெரிக்காவில் வட்டி விகிதம் ஏற ஏற கோல்டு குறையும். ஆனால் இப்போதைக்கு ட்ரம்ப் என்ன சொல்கிறார், இன்னும் குறைன்னு தான் சொல்கிறார். அதனால் டாலர் இன்னும் ஏறும். 4500 4800 வரைக்கும் போகும்னு பல எக்ஸ்பர்ட்ஸ் சொல்கிறாங்க. 4800 இன்றைக்கி 4300 கிட்டே எங்கேயோ இருக்குது. அது இங்கேருந்து இன்னொரு 15% வரைக்கும் ஏறுங்கிறாங்க. சார் மக்கள் தங்கத்தை வாங்குறத நிறுத்திட்டாங்க இல்லை குறைச்சிட்டாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக தங்கத்தோட விலை குறைய அப்படி கிடையாதுங்க. நாளைக்கு ஊரை விட்டு ஓடி போனால் எனக்கு தங்கம் போகணும். தங்கங்கிறது தான் இன்றைக்கி கரன்சி. மக்களுக்கிட்ட சைனாக்கும் ரஷ்யாவுக்கும் டாலரில் நம்பிக்கை போயிடுச்சு. முன்னெல்லாம் அவங்களோட ஃபாரின் ரிசர்வ்ஸை டாலராக வச்சுருந்தாங்க. இப்போ டாலரை குறைச்சி நிறைய கோல்டு சென்ட்ரல் பேங்கே அவனோட பணத்தை கோல்டாக வச்சுக்கும்போது நீங்களும் நானும் ஏன் கோல்டாக வச்சுக்கக்கூடாது? நீங்கள் சொல்கிறத பார்த்தா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கோல்டை விற்கணும்ல. எல்லா பேங்க்கும் கோல்டு பதுக்கிறச்ச, எல்லா சென்ட்ரல் பேங்க்கும் கோல்டு பதுக்கிறச்ச நீங்கள் ஏன் கோல்டு பதுக்கக்கூடாது? இந்த போன ஒரு வருஷத்துக்கு முன்னாடி தங்கத்தின் விலை எவ்வளோ இருந்திருக்கும்? 6000 ரூபா இருந்திருக்கும், 7000 ரூபா இருந்திருக்கும். நீங்கள் தங்கமாக வாங்கியிருந்தீங்கன்னா நீங்கள் வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி காமிச்சேன். நீங்கள் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி வீடு வாங்கினீங்கன்னே ஒரு பெரிய அமௌண்ட்டு தொகை போட்டிருந்தீங்க. அதை வந்து லோனாக தான் எடுத்து பண்ணீங்க. அந்த தொகையை தங்கமாக மாற்றிருந்தீங்கன்னா, லோன் எடுத்தே தங்கம் வாங்கியிருந்தீங்கன்னா இன்றைக்கி 4 மடங்காக இருக்கும், இல்லை 3 மடங்காக இருக்கும் உங்கள் பணம். அப்போ 2 மடங்கு விற்றுட்டு 1 மடங்கு விற்று லோனை க்ளோஸு, 3 மடங்கு விற்றுட்டு வீடு வாங்கிட்டு 1 மடங்கு தங்கத்தை வச்சுருப்பீங்க. 1:3 ஆகிடுச்சு. ரூபா 3 ரூபா ஆகிடுச்சு. இந்த ரூபா கடன் வாங்கியிருக்கீங்களா? 3 ரூபாவில் ரூபாவை விற்று கடன் அடைச்சிடுங்க. இன்னும் ரூபாய்க்கு வீடு வாங்கிக்கோங்க. ரூபா போட்ட தங்கம் மிஞ்சி இருக்குல்ல. சார் தங்கத்தோட விலை அப்படிங்கிறத வந்து நீங்கள் பொதுவாக அரசினுடைய நிர்வாக நடவடிக்கையோடு சேர்த்து நீங்கள் தொடர்பு படுத்துறீங்க. நான் தொடர்புபடுத்துகிறேன். உலகம் தொடர்புபடுத்துறது எனக்கு தெரிஞ்ச பொருளாதார அறிவில் உங்களுக்கு சொல்கிறேன். எப்போதுமே லிங்க்டு தான். அரசு ஒழுங்காக இருந்தால் தங்கம் விலை கட்டுப்பாட்டில் இருக்கும். அரசு ஒழுங்காக இல்லைன்னா தங்கம் விலை கட்டுப்பாட்டில் இருக்காது. நீங்கள் போய் திரும்பி பாருங்கள். அதாவது அவங்க சைடில் ஆட்சிக்கு ஆதரவாக பேசுகிற ஒருத்தர் இருந்தார் ஒரு டிவியில். சாவரின் கோல்டு பாண்ட் வரச்ச அன்றைக்கே நான் சொன்னேன், தங்கம் 10,000 தாண்டி பிச்சுட்டு போகும்னு. என்னை பார்த்து அவரும் சிரித்தார். கூட வந்த ஒரு ஸ்டாக் மார்க்கெட் புரோக்கரும் சிரித்தார். இன்றைக்கி நான் சிரிக்கணுமா அவர் சிரிக்கணுமான்னு நீங்கள் தான் சொல்லணும். இல்லை, ஒருவேளை மோடி ஆட்சி வராமல் இருந்திருந்தா தங்கம் விலை இவ்வளோ ஏறி இருக்காதுன்னு சொல்ல வரேன். ஏறி இருக்காது. இவ்வளோ தூரம் ஏறி இருக்குமாங்கிறது தான் கேள்வி. பொருளாதாரம் தெரிஞ்சவங்களுக்கும் பொருளாதாரம் தெரியாதவங்களுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்குது.
நரசிம்மராவ் காலத்தில் ஆரம்பித்து இன்க்ளூடிங் வாஜ்பாய் சொல்கிறேன், வாஜ்பாய் காலத்தையும் சேர்த்து தான் சொல்கிறேன், மன்மோகன் சிங்கோட கடைசி ஆட்சி வரைக்கும் ஐஏஎஸ் ஆஃபீஸர் போட்டால் கூட அவன் வந்து ஒரு எக்கனாமிக்ஸில் பிஹெச்டி டிகிரி வாங்கியிருப்பான். எனக்கு ஆமாஞ்சாமி போடணும்னு ஒரு ஹிஸ்ட்ரி படித்தவரையும் ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியர் படித்தவரையும் நீங்கள் வந்து தங்கத்தில் ரிசர்வ் பேங்கை நடத்த விட்டிங்கன்னா இதான் ஆகும். இதை நான் சொல்லலை, இவங்க அப்ளை பண்ண ஒரு விரால் ஆச்சாரியான்னு ஒரு ஆளை டெப்டி கவர்னராக போட்டாங்க. தி ராத் ஆஃப் தி மார்க்கெட்ஸ் வில் விசிட் இந்தியான்னு சொல்லிட்டு தான் போனார். ஆமாம், நீங்கள் வந்து எனக்கு இப்போ மூக்கில் அடித்தாலும் ரத்தம் வரல நீங்கள் நினச்சிங்கன்னா அது உங்களது. மூக்கில் குத்திட்டு தான் போனார் அந்த விரால் ஆச்சாரியா. சொல்லி தானே சொன்னார். டிமானிட்டேஷனுக்கு அப்புறம் சொன்னார்ல மார்க்கெட் இதை பண்ணுன்னு. நீங்கள் வந்து பொருளாதாரம் நடத்துறதுக்கு ஒரு பொருளாதார மேதை வேணும். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் ட்ரம்ப் வராமல் இருந்தால் இது இவ்வளோ இவ்வளோ மோசமாக போயிருக்கு. முதல்ல பைடனை பண்ணது ஒரு பெரிய தப்பு இருக்குது. பைடன் வந்து ரஷ்யாவோட பணத்தை முடக்கினார். ரஷ்யா பணத்தை முடக்காமல் இருந்திருந்தால் இவ்வளோ மோசமாக இருக்காது. இதனால தான் நான் சொல்கிறேன் பொருளாதார அறிவில் உள்ளவங்க இருக்கணும்னு. என்றைக்கு ஜோ பைடன் முடக்கினாரோ அன்றைக்கே ரகுராம் ராஜன் ஒரு ஆர்டிக்கல் எழுதினார். நம்ம ஊரில் முன்னாள் ரிசர்வ் பேங்க் கவர்னராக இருந்தவர் ப்ராஜெக்ட் சிண்டிகேட்டுங்களில் ஒரு ஆர்டிக்கல் எழுதுகிறாரு. இன்றைக்கி பைடன் பண்ணது தப்பு, இதோட விளைவுகள் மோசமாக இருக்கும் அப்படின்னாரு. அன்னிலேருந்து ஏறின தங்கம் இன்றைக்கி வரைக்கும் குறையல. பைடன் பண்ண தப்பை இவர் ரீஎன்ஃபோர்ஸ் பண்ணியிருக்காரு. ஸோ ட்ரம்ப் அண்ட் மோடியுடைய நிர்வாக சீர்கேடும் இதுக்கு ஒரு முக்கிய காரணம்னு நீங்கள் சொல்கிறீங்க. வெள்ளை வேஷ்டி போடுற சாமியார் தான் அவர் மூச்சு பயிற்சியில் பெரிய நிபுணர். ட்வீட்லாம் போட்டார், மோடி வந்தால் 40 ரூபாய்க்கு டாலருக்கு போகும்னு. 56 ரூபா இருக்கும்போது உங்கள் அமிதாப் பச்சன்லாம் பேசினார். இப்போ 90 ஆனும்போது எங்கள் வாய் இல்லையா? இல்லை வாய் மௌனமாக போயிடுச்சா? இல்லை வாய் போயிருக்கலாம் இல்லையா? சாமியார் மௌனமாக இருக்கலாம் இல்லையா? சார், இப்போ இருக்கக்கூடிய நிலையில் தங்கம் வாங்கலாமா வெள்ளி வாங்கலாமா, எது பெஸ்ட்டுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? தங்கம் வேறு வெள்ளி வேறு. ஸோ தங்கத்தையும் வெள்ளியும் பிரித்து பாருங்கள். தங்கம் டெஃபினட்டாக வாங்கலாம். ஏன்னா தங்கத்தை நினச்சா நீங்கள் கேஷாக மாற்றி யூஸ் பண்ணிக்கலாம். வெள்ளியில் நீங்கள் வாங்குகிற வெள்ளிக்கும் விற்கிற வெள்ளிக்கும் ஒரு 10,000 ரூபா வித்தியாசம் வரும் ஒரு கிராமுக்கு. வெள்ளியை அடமானம் வைக்கணும்னா சேட்டுக்கிட்ட தான் போகணும். 10 ரூபாய்க்கு நீங்கள் வச்சிங்கன்னா 2 ரூபா தான் கொடுப்பான். தங்கம் 10 ரூபா வச்சா 7,000 ரூபா கொடுப்பாங்க பேங்க்கில். அதனால் தங்கம் பெட்டர். தங்கத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு நடுத்தர வர்க்கம், மிடில் கிளாஸ் பீப்புள் எந்த விலை வரைக்கும் தங்கத்தை அதெல்லாம் accumulate பண்ணலாம் சாய்ஸே சார்? கிடையாது. வாங்கிகிட்டே இருக்க வேண்டி தான், அது பாட்டுக்கு ஏறிகிட்டே இருக்கும். அப்பப்போ கொஞ்சம் மூச்சு பிடிச்சிக்கும், மூச்சு பிடிச்சி மூச்சை வாங்கிடும். அந்த மூச்செல்லாம் சுவாசப்படுத்திட்டு திரும்பி ஓடும். தங்கத்தை நீங்கள் வாங்குங்க அப்படின்றத தொடர்ந்து சொல்லிகிட்டே இருக்கீங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் ஒரு மிடில் கிளாஸ் வந்து கோல்டு வாங்கக்கூடிய நிலையில தான் கோல்டோட ப்ரைஸ் இருக்குன்னு நீங்கள் என்ன நினைக்கிறீங்களா? பண்ணுறது, வாங்கணும்னு இருந்தால் வாங்கணும். பணத்தை எங்கேயாவது பத்திரமா சேர்த்து வைக்கணும்ல. நீங்கள் பேங்க்கில் பணம் வச்சா கரைஞ்சிரும். ஏன்னா உங்களுக்கு வர வட்டி வந்து இன்ஃப்ளேஷனோட விலைவாசியோட கம்மி. அதனால் பேங்க்கில் வச்சா கரைஞ்சிரும். ஸ்டாக் மார்க்கெட்டில் போட்டால் ஏறும் இறங்கும். தங்கத்தில் போட்டால் சேஃபாக இருக்கும். இன்னும் ஏறிட்டே தான் இருக்கும் அப்படின்றீங்க. வாங்குகிற விலைக்கும் விற்கிற விலைக்கும் வெள்ளியில் ஒரு கிலோவுக்கு 10,000 ரூபா வித்தியாசம் இருக்கும். ஓகே சார். ஸோ தங்கத்தோட விலை ஏன் ஏறுது? தங்கமா வெள்ளியா? இப்போ என்ன வாங்குறது பெட்டராக இருக்கும்? இப்போ தங்கம் வாங்கலாமா வெள்ளி வாங்கலாமா அப்படின்றது மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் ரொம்ப தெளிவாக விளக்கம் கொடுத்தீங்க சார். நன்றி. நன்றி, வணக்கம். குழந்தைங்களுக்காக ஒரு புஸ்தகம் லான்ச் பண்ணோம். அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. யாருக்கெல்லாம் அந்த புஸ்தகம் போகணுமோ எங்கள் டீமுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். கீழே இருக்கிற நம்பர்லேயும் வெப்சைட்லேயும் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த புஸ்தகத்தை நீங்கள் வாங்கிக்கலாம். மற்ற எங்கள் புஸ்தகமும் அவைலபிள் எங்கள் வெப்சைட் மூலமாகவும் வாங்கலாம். கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லேயும் மெசேஜ் அனுப்பலாம். நன்றி, வணக்கம்.